இப்போ நான் 2 விஷயங்கள், அதாவது பெண்கள் 2 குணமுடைய பெண்களை பற்றி தாங்க பேச போகிறேன். அதாவது மெயினாக முதல்ல இந்த தற்கொலை செஞ்சு கொள்கிற பெண்கள். அது பெண்கள், அதிகமாக குழந்தைகள். குழந்தைகள்னா ம், சின்ன வயசுலேயே, சின்ன வயசு ஒரு காலேஜ் முடிச்சு கல்யாணம் பண்ணி இறக்குறாங்க இல்லையே, உடனே சாகுறாங்கல்ல, அவங்கள பற்றி தான் பேசுகிறேன். எதுக்காக சாகணும்? ஏங்க, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பல வழிகளே இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை எதுவாக தான் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் பிரச்சனையே நீ இப்படி கொஞ்சம் நேரம் இரு அப்படின்ருங்க. அதாவது ஒரு சந்தோஷமா கூட செய்ய வேணாம், பிரச்சனை தானே இது இருக்கட்டும், இது அப்புறம் யோசிக்கலாம், இது அதை பற்றியே யோசிக்காதீங்க, கொஞ்சம் டைம் விட்டுறலாம், எதுவுமே மாறும். இன்னைக்கு நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிறது நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். நீங்க இந்த உலகத்தில் படித்த பெண்கள், படித்த பெண்களை கூட விடுங்க, கிராமத்து பக்கம் போய் பாருங்கள், படிக்காத பெண்கள், அது சிட்டிலேயா இருக்கட்டும், கிராமத்துலேயா இருக்கட்டும், எங்கேனாலும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தன்னம்பிக்கையோட. ஒரு காலம் அந்த தப்பு நம்ம மேலேயே கூட இருக்கட்டும், யார் இந்த உலகத்தில் தப்பு செய்யாமல் இருக்கிறாங்க? அந்த தப்பு இன்னைக்கு தப்பாக தெரியாது, நாளைக்கு தப்பாகவே தெரியாது. நம்மளை சுற்றி ஒரு எதுக்கு தெரியுமா மக்கள், அது இந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏன் தெரியுமா, ஒரு படிப்பு விஷயத்தில் இதில் ஐயோ அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க, நம்மளை சுற்றி 4 ஜென்மங்கள் இருக்கும், அது நம்மளை குறை தான் சொல்லும். நம்மளும் இல்லை, இங்கே யாருக்குமே 4 தான் இருக்கும், அந்த 4க்கு அப்பாட் போகலாம், அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களுக்காக இவங்க நினைப்பாங்களே அவங்க நினைப்பாங்களேன்னுலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு 20 வயசு பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிறா, உனக்கு என்னம்மா வாழ்க்கையில்? இது வரைக்கும் குழந்தை நீயே, இனிமேலும் நீ குழந்தை தான். உன்னோட பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அதெல்லாம் நீ எந்த பிரச்சனையா? இந்த காலத்தில் எத்தனை மீடியாக்கள் இருக்கு, கையில் ஒரு ஃபோன் இருக்கு, எதை எடுத்தாலும் ஆதாரத்தை இங்கே பாருங்க அப்படின்னு எந்த ஆதாரத்தை காட்டுங்க, தைரியமாக இருக்கணும். பெண்களுக்கு இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருக்குது. வசதிகளே இல்லைனாலும் நம்ம வசதிகளை ஏற்படுத்திப்பட்டு வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க. எத்தனை பெண்கள் தனக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா ஓடி ஒளிஞ்ச காலம் அந்த காலம். இப்போ என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு ஏன் இல்லை? இருந்தாலும் தைரியமாக பேசுங்க, தைரியமாக மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனை. ஐயோ இதுக்கு இனிமேல் முடிவே இல்லை அப்படின்னு தற்கொலை முடிவுக்கு போகாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் ஆறப்போடுங்க, ஒரு அரை மணி நேரம் அந்த பிரச்சனையை பற்றி நினைக்காம ஏதோ ஒரு வேலையை செய்யுங்க, தண்ணி குடிங்க, சமையல் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, டிவி பாருங்கள், ஃபோனை பாருங்கள், ஏதாவது ஒன்று பாருங்கள், அந்த பிரச்சனை போயிடும். நம்ம பிரச்சனைலாம் சாதாரண விஷயம், எல்லாருமே பிரச்சனையோட தான் இருக்கிறாங்க. நாம் நினைக்கிறோம் ஆஹா அவங்க அப்படி இருக்கிறாங்களே இவங்க இப்படி இருக்கிறாங்களேன்னு. கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொருத்தரும் இருந்தாலும் அதை உள்ளே வச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக யார் நடித்து மறந்து வாழ்கிறாங்களோ அவங்கள தான் நல்லா வாழ்கிறாங்க. கல்யாணம் ஆன பெண்கள் இருக்கிறீங்க இல்லைங்களா, பிடிக்கலையா ஒரு தரம் இல்லை 2 தரம் பேரண்ட்ஸ் சொன்னால் ஓகே, அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான்னு தான் சொல்லுவாங்க. இது இயற்கை தான். ஆதாரபூர்வமாக ஃபோன் இருக்குது, எடுத்து இங்கே பாருப்பா இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பேரண்ட்ஸ் உங்களை இழந்து எவ்வளோ தவிக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு போய் ஒரு பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்ல வரல நான். எத்தனையோ பேர் இந்த முடிவை எடுக்கிறீங்க, எடுக்க போகிற சூழ்நிலை வரும். அந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் தற்கொலை பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏம்மா, இப்போ நான் உன்னே தான் கேட்குறேன், இப்படி நீங்கள் இருக்கிறீங்க, இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க, பணத்துக்காக, பணம் இருக்கிறவனா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்ணிவிட்டு அவனை ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், என்ன பண்ணுறாங்க, முன்னாள் காதலனை வச்சு கொண்டு போடுறாங்களா இல்லையா? நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையா? அவங்களும் பெண்கள் தான். அவங்க எப்படி அப்படி செய்கிறாங்க? அவங்கக்கிட்ட இருக்கிற தைரியம்தான். தைரியம், பணத்தாசை. அந்த அப்படி ஒரு தப்பு காரியம் செய்கிற பெண்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கக்குள்ள நேர்மையாக நல்லா வாழ்கிறதுக்கு நமக்கு ஏன் தைரியம் இருக்கக்கூடாது? நமக்கு ஒரு தீங்கு இழைக்கிறாங்க அப்படின்னா அதை தாராளமாக சத்தம் போட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லலாம். இப்போ அந்த அளவுக்கு டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சு. செய்கிற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு தைரியம் இருக்கக்குள்ள, சின்ன குழந்தைங்க, உங்களுக்கு இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்குது. நீ 20 வருஷமாக இருக்கட்டும், 22 23 வயசுமாக கூட இருக்கட்டும், நீங்கள் குழந்தைங்க தான். தற்கொலை முடிவுக்கு யாரும் போகவே கூடாது. ஒரு நிமிஷம் நீ தற்கொலை பண்ணிக்கக்குள்ள ஒரு நியூஸை யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பெண் இறந்துட்டானா அவங்க அப்பா அம்மா என்ன கதறாங்க, எதுக்காக ஒன்று படிக்க வச்சு ஒரு கல்யாணம் பண்ணி எவ்வளோலாம் செஞ்சு இதுங்கிறாங்க. ஒரு நிமிஷம் ஏன் நம்ம சாகணும்? நம்மளை யார் சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள சாகடிக்கணுங்கிற தைரியத்தோடு வாழணும். ஓகேங்களா?
இப்போ நிறைய பாருங்கள். இப்போ நான் எப்படின்னா, இந்த லைவ் போடுறதுக்காக ரோட்டில் போய் நின்னேன். ஆக்சுவலாக நம்ம ரோட்டுக்கு போகிறோம் வரோம். பார்த்தா எனக்கு எதுவுமே அவ்வளோ ஒரு தெரியாது. சும்மா சாதாரணமாக ரோடு கிராஸ் பண்ணி போகிறோம். பஸ்ஸோ ஆட்டோ எதுவோ போகிறோன்னு போயிடும். ஆனால் இந்த லைவ் போட்டக்குள்ள ஒரு இடத்துல நின்று போட்டோன்னா வாகனங்கள் போகுது. எத்தனையோ வகையான வாகனங்கள் எல்லாம் போகிறாங்க வராங்க. இந்த சைடில் யார் இருக்கிறாங்க, இந்த சைடில் யார் இருக்கிறாங்கலாம் கவலைப்படுறதே இல்லை. அவங்க அந்த ஒவ்வொரு வாகனத்தோடும் எய்மை தான் பாதையில் போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தான் நம்மளை அவங்க எதை சொல்லிடுவாங்க, இவங்க சொல்லுவாங்களோ அப்படின்னு யாருக்காகவும் பயந்து வாழாதீங்க. இங்கே யாருமே ஒழுங்கில்லை. ஒருத்தர் வந்து தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களே ஒழுக்கமாக இருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் நம்ம குடும்பம் கட்டுப்பாடு, ஐயோ நாம் வாழாமல் போயிட்டாலோ, நம்ம அம்மா வீட்டில் போய் இருந்துட்டாலோ ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற காரணத்தினால சிலர் இறந்துடுறீங்க. அதெல்லாம் தப்பு. என்ன சொல்லற போகிறாங்க, அந்த ரவுண்டு விட்டு வெளியே வாங்க. இன்றைக்கி ஒரு பெண் இறந்துட்டா எவ்வளோ பேர் அனுதாபப்படுறாங்க. யாருன்னோ தெரியாதவங்களும் அனுதாபப்படுறாங்களா இல்லையா? அந்த மாதிரியும் மக்கள் இருக்கிறாங்க. நம்மள மாதிரி நிறைய பெண்கள் அதாவது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறோம் இல்லையா? இவங்க அந்த 4 பேரும் சொல்லுவாங்கங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்கூடாது. அதுக்கு மேலேயும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுக்கு மேலேயும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பார்த்தீங்கல்ல எவ்வளோ பேர் அனுதாபப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த பொண்ணை பார்த்தா குழந்த மாதிரி இருக்குது. அது எவ்வளோ சந்தோஷமாக காரில் போகக்குள்ள கையாட்டிட்டு போகுது. அந்த கொன்னவளும் ஒரு பெண் தான். நீ பையன் வச்சிருக்கிற, பையனை பெத்த என் ஜென்மமே நீ சம்பாதி. அவனை வேலைக்கு போக சொல்லு, அவனை சம்பாதி. எவ்வளோ தின்னுருவ, எவ்வளோ எந்த சொத்தை நீ தூக்கிட்டு போயிட போகிற? எதுக்கு ஒரு குழந்தைய கொண்டு உனக்கு சொத்து வேணும்? அந்த சாவுற உறவுக்கு அந்த பால் வடிகிற மூஞ்சை பார்த்துட்டு உனக்கெல்லாம் டார்ச்சர் பண்ண தோணுமா? அந்த மாதிரி மூஞ்சிக்கிட்டு நாம் ஏன் இருக்கணும்? புந்து வந்துடணும். நிறைய ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தற்கொலை பண்ணணும் அப்படின்னு முடியல அப்படின்னு சொன்னால் பேச சொல்லி யாருன்னு அவங்க நம்பரையும் யாரையும் எதுக்கும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பேசுங்க. ஃபோன் நம்பர் இருக்குது. நிறைய அட்வைஸ் பண்ணுறதுக்கெலாம் கவர்மெண்ட்டில் எவ்வளவோ இது வச்சுருக்குறாங்க, உதவி பண்ணுறாங்க. அவங்களுக்கு நம்ம ரகசியம், நம்ம இது ரகசியம் கூட இல்லை, நம்ம பிரச்சனைகளை வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூடாதே அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சரௌண்டிங்கையும் தாண்டி வேறவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். கொஞ்சம் நேரம் ஃபோன் பாருங்கள், ரிலாக்ஸாக இருங்க, கோவிலுக்கு போங்க, அமைதியாக இருங்க. உங்கள் குறைகளை யார்கிட்டையுமே சொல்ல முடியலையா? ஒரு கோவிலில் போய் உட்காந்துக்கிட்டு சாமிக்கிட்ட சொல்லுங்கள், தீர்ந்துடும். ஓகேங்களா?